கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார் திருச்சபையிலிருந்து உங்களுக்கு இன்றைக்கு தேவ செய்தியை கொண்டு வருகிறேன். இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறதான சகல சுகத்தையும் அற்புதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் நமக்கு இதன் மூலமாய் போதிக்கப்படுகிறது. தேவனுடைய திட்டம், தேவனுடைய சத்தம் நமக்கு கேட்கிறது. நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த வசனத்தை கொஞ்ச நேரம் நாம் கவனமாய் கேட்டு அதை கடைபிடிக்க நாம் முயற்சி செய்வோம். நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் 85வது சங்கீதத்தில் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது கர்த்தர் நன்மையானதை தருவார். இதில் அநேக ஏராளமான செய்திகள் இருக்கிறது. கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற இந்த தலைப்பில் நூற்றுக்கணக்கான செய்திகள் இருக்கிறது. இன்றைக்கு 9வது பாகத்தை உங்களுக்கு பேசும்படியாய் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். கர்த்தர் தான் நம்மிடத்தில் பேச அவர் நமக்கு இந்த திட்டத்தை தந்திருக்கிறார், இந்த செய்தியை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். தேவனிடத்தில் நன்மை கிடைக்கும். தேவனிடத்தில் தீமை வராது. தீமை எங்கிருந்து வரும் அப்படி என்று கேட்டால் தீமை பிசாசினிடத்திலிருந்து வரும். நன்மை எங்கிருந்து வரும் அப்படின்னு கேட்டால் தேவனிடத்திலிருந்து நன்மை வரும். அது பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று யாக்கோப்பு சொல்லுகிறார். யாக்கோப்பு எழுதின நிருபத்தில் அவர் சொல்ல, பரத்திலிருந்து யாதொரு நன்மை, எல்லா நன்மைகளும் பரத்திலிருந்து தான் நமக்கு பிதாவாகி தேவன் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு அனுப்புகிறார். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் பூமிக்கு வருகிறது. அவர் தம்முடைய சபையின் மூலமாக அந்த நன்மைகளை அருளி செய்கிறார். வேதத்தை வாசிக்கும் போது உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது உபாகமம் 10:13 என்ன சொல்லுகிறது? கற்பனைகளை கை கொண்டால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். எப்படி நன்மை கிடைக்கும்? நன்மை தருவேன்னு சொல்லிட்டார். கர்த்தர் நன்மையானதை தருவேன் அப்படின்னு சொல்றாரு. தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார், விளம்புகிறார். கர்த்தர் நன்மையானதை தருவார். எப்படி தருவார்? அதுக்கு ஒரு வழி இருக்கும்ல. அது எப்படி தருவார்? அதை தான் நம்ம இந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம். கற்பனைகளை கை கொண்டால். கற்பனை என்பது வேதாகமம். கற்பனைகளை கை கொண்டால். கற்பனை என்பது தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வேதம். இதை நாம் கை கொண்டால் நன்மை நமக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லுது. நம்மகிட்ட நன்மை கிடையாது. பூமியில் வாழ்கிற மனிதரிடத்துல நன்மை இல்லவே இல்லை. எல்லாருக்குள்ளும் பாவம் இருக்கிறது, எல்லாருக்குள்ளும் சாபம் இருக்கிறது, எல்லாருக்குள்ளும் தீமை நிரம்பி கிடக்கிறது, பொல்லாங்கு நிரம்பி கிடக்கிறது. எடுத்துக்காட்டா பாருங்க, பிறக்கிற பிள்ளை அது வளர்ந்து கொண்டே வரும்போது நீங்கள் நல்ல கவனிங்க. அந்த குழந்தைகளுக்கு கூட சில நேரங்களில் தீமை இருக்கிறதை பார்க்க முடிகிறது. யார் சொல்லி கொடுத்தா? யாருமே சொல்லலை. ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்து தானாக வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால எல்லாருக்குள்ளும் தீமை இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட தீமை நீக்கப்பட்டு நன்மை உண்டாக வேண்டும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நன்மை நமக்கு வந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆண்டவர் விரும்புகிறது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மனமகிழ்ச்சியோடு கூட நம்ம வாழணும், சமாதானமாக வாழணும், சுகமாக வாழணும் அப்படின்னு விரும்புகிறார். அதற்கு நன்மையை பெற்றுக்கொண்டால்தான் நமக்கு சந்தோஷமாக இருக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால இந்த நன்மை எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டால், கட்டளைகளை கை கொண்டால், கடைபிடிக்க வேண்டும். கேட்கறது மாத்திரமல்ல, கடைபிடிக்க வேண்டும். இந்த வசனத்தின் மூலமாய் நீங்கள் இப்போ வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. இந்த செய்தியின் மூலமாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. தேவன் என்ன சொல்கிறார்?
கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் நன்மையானதை தருவார். அப்போ உங்க உள்ளத்துல அந்த நன்மை வரும் அப்படின்னு நீங்க நம்புகிறதுனால அது எப்படி வருங்கிற வழியை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆவியானவர் போதிக்கிறார். கற்பனைகளை கை கொண்டால் நன்மை வரும். 30:10 வாசித்தாலும், உபாகமம் 30:10 வாசித்தாலும், கற்பனைகளை கை கொண்டால் நன்மை உங்களுக்கு உண்டாக்கப்படும். அதாவது இல்லாட்டா கூட அதை உருவாக்குவார் அப்படின்னு இந்த வேதவசனம் சொல்லுகிறது. வேதவசனத்தை நம்ம கை கொள்ள வேண்டாம். வேதவசனத்தை கை கொள்ளணும்னா வேதவசனத்தை கேட்கணும். எங்கே கேட்கறது? கேட்குற இடம் எங்கே இருக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆலயம்தான் தேவனுடைய வேதவசனத்தை கேட்கிற இடம். அந்த ஆலயத்துக்கு நம்ம மறவாம தவறாம எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் போகணும். வீட்டில் சும்மா இருக்கிற சகோதரிகள், சும்மா இருக்கிற வாலிப பிள்ளைகள் பைபிள் ஸ்டடி, காத்திருப்பு ஜெபம், உபவாச கூட்டங்களுக்கு போய் கலந்துக்கிடணும். வசனத்தை கேட்கணும். கேட்க 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 உங்களுக்கு நன்மைகள் உண்டாகி கொண்டே இருக்கும், உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். வேத வசனத்தை கேட்க நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய வாழ்க்கையையும் நம்ம பழகி கொள்ள வேண்டும். இது ஒரு பழகுனா தான் இது வரும், சாதாரணமாக வந்துடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்குள்ள பழகணும். இந்த வாரத்தில் அதிகமாக வேத வசனத்தை கேட்கணும் அப்படின்ட்டு நம்ம பழகி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஜாய் டிவி வழியாக கூட நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்க முடியும். ஒருவேளை போக முடியல, ஆலயத்துக்கு போக முடியல, உபவாச கூட்டத்துக்கு போக முடியல, வேதபாட கூட்டத்துக்கு போக முடியல, காத்திருப்பு ஜபத்துக்கு போக முடியல, பெண்கள் கூட்டத்துக்கு போக முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட முடியாத நேரங்களில் நம்ம இந்த ஜாய் டிவி வழியாக வருகிறதான தேவை செய்திகளை நாம் கேட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்றைய நாளிலே கர்த்தர் உங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்பது அப்படி அல்ல. கண்டிப்பாக போய்த்தான் ஆகணும். ஞாயிற்றுக்கிழமை முழு 24 மணி நேரத்தையும் கர்த்தருக்கு கொடுத்துடணும். அப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும், பழகி கொள்ள வேண்டும். முதலாவது காரியம், கற்பனைகளை கை கொண்டால் நன்மை நமக்கு வரும் என்று இந்த செய்தியில நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதிமொழிகள் 13:21 சொல்கிறது, நீதிமான்களாய் வாழ்கிறவர்களுக்கு நன்மை பலனாக வரும். நீதிமான்களாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதிமான்களாய் வாழ்கிறவர்களுக்கு நன்மை பலனாக வரும். நீதிமொழிகள் 13:21 சொல்லுகிறது. 13:21 என்ன சொல்லுகிறது? நீதிமான்களாய் வாழ்ந்தால் நன்மை பலனாக வரும். நீதிமான்கள் என்றால் யார்? எப்படிப்பட்டவர்கள்? எப்படி நீதிமான்களாக மனுஷன் மாற முடியும்? எப்படி பூமியில் உள்ள மனிதர்கள் நீதிமான்களாய் மாற முடியும்? தேவனை விசுவாசித்தாள், தேவனை நம்பினாள், ஆண்டவரை விசுவாசித்தாள், ஆண்டவரை தெய்வமாக நம்பினாள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள், ஆண்டவரை ஆராதித்தாள், தேவன் மேல் நம்முடைய விசுவாசம் பெருகினாள், ஆண்டவர் மேல ஒரு பரிபூர்ண நம்பிக்கை விசுவாசம் வந்துவிட்டால் அப்படிப்பட்ட மனிதன் நீதிமான்களாய் மாறிவிட முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தெய்வம் என்று வாயினாலே அறிக்கையிட்டு அவரிடத்திலே ஒப்புரவாகி அவரை தெய்வமாய் கொள்ளுகிற போது நாம் நீதிமான்களாய் மாறுகிறோம். விசுவாச வாழ்க்கை வாழ்கிறவர்கள், விசுவாச ஜீவியம் செய்கிறவர்கள், விசுவாச நம்பிக்கை உள்ளவர்கள், இயேசு கிறிஸ்து தெய்வம், அவர் மூலமாய் பரலோகம் நமக்கு உண்டு, தேவனுடைய சபை, தேவனுடைய வேதாகம் என்று நாம் அறிக்கையிட்டு விசுவாசித்து வாழ்கிற போது நாம் நீதிமான்களாய் வாழ முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நீதிமான்களாக மாற்றப்பட்டவர்கள், பாவம் நீக்கப்பட்டு, சாபம் நீக்கப்பட்டு, தீமை நீக்கப்பட்டு, தேவனிடத்தில் ஒப்புரவாகி, மனம் திரும்பி, ஞானஸ்நானம் பெற்று, சபையிலே சேர்க்கப்பட்டு, தேவனுக்காக ஸ்தோத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழும்போது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அதற்கு ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 200-300 வசனங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் சொல்ல முடியாது. அதனுடைய ஹெட்லைன் மட்டும் உங்களுக்கு சொல்லி போகிறேன். நீதிமான்களாய் வாழ்ந்தால் உங்களுக்கு நன்மை பலனாக வரும். உங்களுக்கு பலன் என்ன வரும் அப்படின்னு கேட்டேன். நீதிமானாய் வாழ்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டா, நன்மைகள் பலனாய் வரும். உங்களை தேடி வரும். நன்மைகள் உங்களை தேடி வரும். பரிசுத்த ஜீவியம் செய்கிறவர்களுக்கு, விசுவாச ஜீவியம் செய்கிறவர்களுக்கு நன்மை தேடி வரும். அப்போ இதுக்கு நேரம் ஆப்போசிட்டா எடுத்துக்கிட்டா, விசுவாசம் இல்லாமல், இயேசுவை நம்பாமல்,
நம்ம ஏனோ தானோன்னு தாறுமாறாய் வாழ்கிறவர்களுக்கு தீமை தேடி வரும். அதுக்கு ஆப்போசிட், நாம் விசுவாசம் உள்ளவர்களாய், தேவனுடைய மனுஷனாய், தேவனுடைய மனுஷியாய், தேவனுடைய பிள்ளையாய் வாழ்ந்தால் நீதிமான்களாய் வாழ்கிறோம். அப்போ நன்மை பலனாக நமக்கு வரும், திரளாய் வரும். நன்மை என்பது என்ன அப்படிங்கிறது அது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். திரளான காரியங்கள், ஏராளமான காரியங்கள், மனிதன் சந்தோஷமாய் வாழ்வதற்கு என்னவோ அத்தனையும் நன்மை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நீதிமொழிகள் 3:2 வாசிக்கும் போது, நம்முடைய வாயின் வார்த்தையினால் நமக்கு பலன், நன்மை பலனாய் கிடைக்கும். நம்ம பேசுகிற வார்த்தையை நம்ம கரெக்டாக பேசணும். மூன்றாவது காரியம், நாம் பேசும்போது அவிசுவாசமாய் பேசினால் அதில் நன்மை வராது. விசுவாசமாய் தேவன் செய்ய போகிறதை நாம் பேசும்போது அதில் மூலமாக, நம்ம வாயின் வார்த்தையின் மூலமாய் நன்மை வரும். நம்ம என்ன பேசுகிறோன்னு நம்ம கரெக்டாக யோசித்து பேச வேண்டும். துக்ககரமான, வேதனைக்குரிய, அவிசுவாசமான, அழிவுக்குரிய வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. அவன் தன் சொந்த வாயினாலே நியாயம் தீர்க்கப்படுகிறான். நம்ம பேசுகிற வார்த்தை நிமித்தம் தான் நமக்கு நியாய தீர்ப்பு என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நம்ம நல்ல காரியங்களை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல காரியங்களை பேச பழகி கொள்ள வேண்டும். வேதத்தை தெரிஞ்சால் தான் நல்ல காரியம் பேச முடியும். அதனால வேதம் நல்லா படிக்கணும், வேதத்தை நல்லா கற்றுக்கொள்ள வேண்டும். என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார். கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றார். கற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் முன்னாடி கற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் லகுவாய் இருக்கும். அப்போ கற்றுக்கொள்றதை குறித்து அவர் அதிகமாய் நமக்கு போதிக்கிறார். ஆகையினால ஆண்டவருடைய வசனத்தை சும்மா இருக்கும்போது, தனிமையாக இருக்கும்போது நிறைய படித்து தெரிஞ்சு கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும். அப்போ அந்த வார்த்தைகளை நம்ம பேசலாம், அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லலாம். அப்படி நம்ம செய்யும்போது ஆண்டவர் அதனுடைய பிரதிபலன் நமக்கு நன்மையாய் வரும். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது நமக்கு நன்மையாய் வரும். ஆகையினால ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும்போது சொல்லப்பட்டு இருக்கிறது, நீ உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன். இப்போ தேவன் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கிறது அதுதான். நீங்கள் உங்களை வாயினால் ஆசீர்வதித்தால் ஒழிய என்ன செய்யாதீங்க, சபிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கிறார். யாருக்கும் சாபம் போடாதீங்கப்பா, எல்லாரையும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு சந்தோஷமா இருக்கட்டும், அப்படிதான் சொல்றாரு. ஆகையினால நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை, அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை, அவர்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளை நாம் பேசணும். அதுக்காக பாவமான காரியங்களை பேசக்கூடாது. வேதத்தின் பரிசுத்தமான நல்ல காரியங்களை, சீர்திருத்தலுக்கு ஏற்ற காரியங்களை, பரிசுத்தத்துக்கு ஏற்ற காரியங்களை, சுத்திகரிப்பு ஏற்ற காரியங்களை, பலனுண்டாக்கும் காரியங்களை, ஒழுக்கமான காரியங்களை நாம் பேச வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். முதலில் பார்த்தோம், கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், உனக்கு நன்மை வரும். இரண்டாவது பார்க்கும் பொழுது நீதிமானாய் வாழ வேண்டும், உங்களுக்கு நன்மை வரும். மூன்றாவது நம்ம பார்த்தோம், வாயின் வார்த்தை வேத வார்த்தைகளாய் நல்ல வார்த்தைகளை பேசி அதன் பலன் நன்மை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக வாசிக்கும் போது நீதிமொழிகள் 18:22, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். அதாவது தனியாக வாழக்கூடாது, மனைவியோட தான் வாழணும், தனியாக வாழக்கூடாது, கணவனோட தான் வாழணும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. மனைவியோடு வாழ்கிறவர்கள் நன்மைகளை பெற்று வாழ்வார்கள், அப்படிதான் அர்த்தம். அந்த ஏற்ற வயசு வந்துட்டுனா அவங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும். தனியாக நான் வந்து போயிடுவேன், வாழ்ந்துருவேன், அப்படியெல்லாம் முயற்சி எடுக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா தனிமையாக இருப்பதே பாவமாக மாறிவிடுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால மனைவியோடு சேர்ந்து குடும்பமா சந்தோஷமா வாழணுங்கிறது ஆண்டவருடைய அறிவுரை. ஆதியாகமம் 2:18 வாசிக்கும் போது மனிதன் தனிமையா இருக்கக்கூடாது, மனைவியோடு பிள்ளைகளோடு குடும்பமா தான் இருக்கணும்.
தனியாக இருப்பது அது நல்லதல்ல, அது நன்மை கிடையாது. நல்ல குடும்பமாக வாழணும், அதுதான் உனக்கு நன்மைன்னு போதிக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 4 காரியங்களாக நாம் தெரிந்து கொண்டோம். ஆண்டவர் தம்முடைய வசனத்தின் மூலமாய், ஆவியானவர் மூலமாய் சொல்லுகிறார், கர்த்தர் நன்மையானதை தருவார். நாம் வேத வசனத்துக்கு கை கொண்டு வாழ்கிற போது நன்மை தருகிறார். நாம் ஸ்தோத்திரம் தேவனுடைய நீதிமான்களாய் வாழ்கிற போது நன்மை நமக்கு வருகிறது. 3வதாக ஸ்தோத்திரம் நம்முடைய வாயின் நற்காரியங்களை பேசுவதன் மூலம் நமக்கு நன்மை வருகிறது. 4வது நாம் குடும்பமாய் மனைவியோடு கணவனோடு பிள்ளைகளோடு சந்தோஷமாய் வாழ்கிற போது நன்மை வருகிறது. தனிமையாய் போய் வாழ்வது நன்மை அல்ல, அது தீமை என்று சொல்லப்படுகிறது. இந்த காரியங்கள் மூலமாய் நன்மைகளை திரளாய் குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அல்லேலூயா, எல்லாருக்கும் நன்மை கிடைக்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும், வியாதிகள் சுகமாகட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் பொருளாதாரம் கிடைக்கட்டும், அவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கட்டும், குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கட்டும். என்னத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள் அத்தனை காரியங்களும் நிறைவேறட்டும். இப்பொழுது இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்கட்டும், அந்த வீடுகளில் அற்புதம் நடக்கட்டும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சரீரத்தில் அற்புதம் நடக்கட்டும், நன்மைகள் உண்டாகட்டும், நன்மையினால நிரப்பும். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்ற வார்த்தை அவர்களுக்கு பரிபூரணமாய் நிறைவேறட்டும். ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும் காரணமாயிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற வலைதளங்களிலும் டிவியிலும் பார்க்கிற அனைத்து மக்களும் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, வாழ்ந்திருப்பார்களாக, சமாதானத்தினால் நிரப்பப்பட்டிருப்பார்களாக, சுகமாயிருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.